நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்தியா. ஸோ இது இந்தோனேஷியா நினைக்காதீங்க கைஸ், இது இந்தியா. நம்ம இப்போ இருக்கிற இடமும் மும்பை. அப்புறம் அங்கே ஒரு தாத்தா நந்துக்குன்னு போகிறாரு. ஸோ நம்ம போய் நம்ம பஸ்ஸை பார்க்கலாமா கைஸ்? பார்க்கலாம். பார்த்தீங்களா கைஸ், இதுதான் நம்மளோட பஸ். அப்புறம் நம்ம டிரைவர் தம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பர்கர் சாப்பிட்டாங்க போல், அதுதான் அப்படி இருக்காரு. இப்போ சூப்பராக இருக்குல்ல, நல்லா தான் இருக்கு. என்ன இது இருங்க கைஸ். ஓகே, இங்கே ஏதோ இருக்கு, என்னான்னு தெரியலையா கைஸ் எனக்கு. ஓகே கைஸ், இது என்ன தெரியல, பார்த்துனே இருக்கு. ஸோ ஓகே கைஸ், பக் இது என்னன்னு தெரில எனக்கு. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இது என்னன்னு தெரில. இது வேற ஒன்று மேலே போயிடுது, என்னன்னு தெரில எனக்கு. என்னன்னு தெரில எனக்கு, நீ என்னன்னு தெரியறதும் வேணாம். நம்ம பஸ் எடுத்தது இப்போ கிளம்பலாம் கைஸ். போயினே இருக்கும் கைஸ், நம்ம போயினே இருக்கும். சூப்பராக இருக்குல்ல கைஸ். நம்ம இந்தியன் கார்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் மும்பை. ஓகே கிரேன் சர்வீஸ். ரிவர்ஸ் கேமராலாம் இல்லையா சார்? டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கைஸ் இந்த கேம்லேயும் இருக்குது கைஸ் ஹெல்த்து பஸ்க்கெல்லாம். ஆனால் இதில் என்னன்னா ரொம்ப நல்ல விஷயம், நம்மளுக்கு அந்த சைடு மிரர் தருது. ஸோ கைஸ் எங்கே பார்த்தி இப்போ நம்ம எங்கே இருக்கோண்ணா, எங்கேயோ இருக்கும் கைஸ், எங்கன்னு தெரில. போகிறோம். ஆனால் இது ஏதோ எனக்கு மும்பைன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளுக்கு சென்னையெல்லாம் இங்கே இல்லை. பஸ் நான் போகிறேன் கைஸ். இந்த பஸ்ஸும் நல்லதாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக. இருங்க கைஸ் போயிங். ஸோ கைஸ் பேக். நம்ம எங்கே இருக்குன்னா லோடிங் ஸ்க்ரீனில் தான் இருக்கும் கைஸ். பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு காமிக்கிறது. ஏதோ ட்ரக் சிமுலேட்டர் ஐடி டவுன்லோட் அப்படின்னு ஏதோ காமிச்சுன்னு இருக்குது. எங்கே போகணுன்னு தெரியாமல் போயின்னு இருக்கேன். நான் பார்த்துக்கு ஸ்பீடும் அவ்வளோ இருக்குது. ஏதோ பிரிட்ஜு மாதிரி ஏறுதுங்க, பார்ப்போம். வாவ் செம்மையாக இருக்குது. காலையில் டைமு சூப்பராக இருக்கே. இந்தியாவில் இருக்க எல்லா வெண்டிங்களும் இங்கே தான் இருக்குது. இப்போ அதுலேயும் என் ஃபேவரட் ஆட்டோ அது இங்கே தான் இருக்குது. எனக்கு எப்பவுமே பிடிச்சின்னு காரை தான். ஆனால் இங்கே ஓட்ட வேண்டிய சூழ்நிலை பஸ். பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பஸ்ஸுங்கிற பாருங்க கைஸ். கார் எடுத்துச்சு நான் வரேன். நீங்கள் எங்கேயாவது ஹுண்டாய் கிரேட்டா கார் தான் பார்க்கணும். ஆனால் மாருதி சுசுக்கி ஈகோ ஆம்புலன்ஸ் வண்டி தெரிஞ்சிடுச்சு. நம்ம இந்தியாவோட பொல்யூட்டர் வெண்டிங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. திருப்புறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இது எந்த வண்டி இது தெரியலையே, என்ன இப்படி இருக்குது பஸ்ஸு? எப்பா பஸ்ஸுனால் நம்ம பஸ் தான் கைஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அதுலேயும் கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது. ஐயா இந்த சைடு போதே. பஸ்காரா
சூப்பராக இருக்கே கைஸ். பேக்ரவுண்டில் எங்கள் பக்தி பேசினே இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிட்டு வரேன். நாய்ஸ் ரிடக்ஷன் கொஞ்சம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக தான் நாய்ஸ் இருக்கு. ரியலிசம் எல்லாம் நல்லா தான் கைஸ் இருக்கு. நல்லா தான் இருக்குப்பா. எம்ஜி காமத்கார் எல்லா ஜாகாலையும் இருக்குதுடா. இந்தியா ரியல் லைஃப்லேயும் எல்லா ஜாகாலையும் சுற்றுது. இந்தோனேஷியா அதுலேயும் சுற்றுது. இந்தியா இந்த கேம்லேயும் சுற்றுது. பார்த்தீங்களா இந்தியா போத்துன்னு தெரில. இங்கே சைடில் வந்து ஆனால் பிரேக் போத்திருப்பேன். ஆனால் திரும்ப டயர்லேருந்து சவுண்டாக வருது. ஓகே, பிரேக்கை நான் இடிக்கலை. மிரர் பார்த்துட்டேன். போனால் இங்கே ஈக்கோ காரி இருக்கு. ஐயோ இடிச்சிட்டேன். எம்ஜி காமத்து மறுபடியும் கொஞ்சம் இதுவாக தான் கேஸ் இருக்கு. இருங்க கேஸ், நாம் இங்கே கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நம்ம வெந்தி முன்னாடி எவ்வளோ இதுவாக இருக்குன்னு இருங்க பார்க்கலாம். எவ்வளோ இதுவாக இருக்கு முன்னாடி. ஓகே, இவ்வளோ இதுவாக இருக்கா? ஓகே, சூப்பர். முன்னாடி ஓகே, இனிமேல் நான் கரெக்டாக ஊற்றிடுவேன். போகலாம். எனக்கு பார்த்துட்டுனா இருக்கா? ஹலோ வால். ஹலோ. ஓகே, இல்லை ஓகே பரவாயில்லைங்க. நம்ம மியூசிக் பார்க்கலாம். இல்லை ஐயோ இது பண்ணுமா? பரவாயில்ல. நம்ம இப்போ சுற்றிட்டே இருப்போம். இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது. பார்க்க நம்ம இந்தியா மாதிரியே இருக்குது. இருங்க, ஆஃப்டர் கமர்ஷியல் பிரேக் ஐ மீட் யூ இந்த லோடிங் ஸ்க்ரீன். பேக். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹைதராபாடு கிட்ட வந்திருப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சோலாப்பூர் கிட்ட இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைதராபாத் தான் கைஸ். ஹைதராபாத்லேருந்து எங்கேயோ போகணும். அதுக்கப்புறமா பெங்களூர். ஸோ அதான் கைஸ் லாஸ்ட் நம்மளுக்கு. போலீஸ் பார்த்தீங்களா? அதே பல்லேரம் நம்மளுக்கு வேணுமா இருக்கிறது அத்திகா. ஹைதராபாத் நம்ம இந்த சைடு தான் போகணும். போலீஸ் யார் கைஸ் அந்த போலீஸு? போலீஸ்க்கு ஒரு ரூல்ஸ் தெரியாது போல கைஸ். நான் கைஸ் அந்த போலீஸுங்க. நம்ம இந்த சைட்லேருந்தே போகலாம். அவன் போலீஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கான். பார்த்தே போகலாம். போலீஸுக்கு என்ன இருங்க கைஸ், நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். பெட்ரோல் கம்மியாக இருக்குது ரொம்ப. போயிடலாமா அப்படியே? ஆமாம் கைஸ், வருங்க கைஸ், நம்ம அப்படியே போயிடலாம். வேணாம், எதுக்கு சும்மா காசு வேஸ்ட் பண்ணோம். 1 lakh இந்தியாவில் யார்கிட்டையுமே இல்லை. இப்போது நம்மகிட்ட இந்த கேமில் இருக்கிறதே அதிசயம். நல்லா நீங்கள் இருக்கிறது ஓத்துறதுக்கும் எனக்கு இந்த ஸ்டேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா கைஸ்? அந்த இந்தோனேஷியா ஸ்டேரிங் பார்த்துட்டு வந்தோமே இந்த ஸ்டேரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ஸ்டேரிங் எனக்கு பார்த்து இதாகிடுச்சு கைஸ். எனக்கு எல்லா வண்டிக்கும் சேம் ஸ்டேரிங். அப்பா முடியல. இப்போ நல்லா இருக்கும்.
நம்மளும் பார்த்து நல்லா க்ளீனாக தான் ஊற்றிட்டு போயிருக்கோம். அப்புறம் நம்ம ஹெல்த்து 97 வந்துருச்சு. யார் நம்மளுக்கு தரலாம். இந்த பஸ்காரன் என்னை இவ்வளோ ஸ்லோ ஊற்றுறானே. நம்ம பஸ்ஸும் நல்லா பெருசாக இருக்குது. எதுவும் தம்பி என்ன கைஸ், இந்த நைட் டைமில் கூட நம்ம இந்தியன்ஸை சுற்றினே இருக்கானுங்க. வெளியோ டிராஃபிக் கம்மியாக ஆகுது போல். It's always check mirrors before overtaking. திரும்புறா கை போல திரும்பிட்டு. உலகத்தில் யாருமே பஸ் இந்த மாதிரி திருப்ப மாட்டாங்க. ஒரு லைனில் இன்னொரு லைனில் போய் மறுபடியும் அந்த லைனுக்கே வருது திருப்பிங்க. நான் மாதிரி திருப்பி தான் இருக்குது பாருங்க பஸ்ஸு. பரவாயில்ல, ஓட்ட தெரிஞ்சு தான் நல்லா ஓட்டலாம். நல்லா தான் இருக்குது. யாரும் நல்லா பே ஸ்கார்பியோ எறா கொஞ்சம் பார்த்தீங்களா? நான் போயினே இருக்கேன், இண்டிகேட்டர் போட்டு வந்துனே இருக்காங்க. இந்தியாவுக்கு யாருக்குமே பேஷன்ஸே இல்லை கேஸ். இல்லைங்க கேஸ், எனக்கு கொஞ்சம் இப்போ பேஷன்ஸ் போயிடும் போல். இந்த கமர்ஷியல் பிரேக்ஸ் எல்லாம் வந்து அது லோட் ஆகிற வரைக்கும் உங்களை நான் வெயிட் பண்ணி வைக்கணும். ஓகே கேஸ், பாய். ஸோ கேஸ், we are back. இப்போ எங்கே இருக்கும்? ஹைதராபாத்னு நினைக்கிறேன். ஆமாம், இட் இஸ் ஹைதராபாத். ஹைதராபாத் வந்துல கேஸ். நம்ம கொஞ்சம் சைடில் நிற்க வச்சு பார்க்கலாம். இறங்க இந்தியாவில் கொஞ்சம் கஷ்டம் தான் நிற்க வைக்கிறது. நான் நிற்க வச்சுட்டேன். ஓகே கேஸ், கொஞ்சம் நைட் டைமு என்ஜாய் பண்ணுவாங்க கேஸ் இந்தியாவில். எங்கே பொல்யூத்தர் வண்டி வரலையே? பொல்யூத்தர் வண்டி பரவாயில்ல கேஸ். அப்போலாம் எதுக்கு சும்மா ரெஸ்ட். இப்போ நம்மளை ஓரத்தை கரைச்சி போகணும். முன்னாடி வெண்டிங்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஓரத்தை கரைச்சின்னு உட்காரணும். நல்லா தான் இருக்குது. ஸ்கார்பியோக்கு மறுபடியும் இங்கே வந்தானே. ஸ்கார்பியோக்கு எனக்கு கொஞ்சம் இது இருக்குதுப்பா. போகிறேன். சூப்பர். கையில் ஆயிடுச்சு நோது. போகிறோம் நம்மள போய் திறக்கும். ஹைதராபாத் ஆயிருந்து இன்னும் ஒரு ஸ்டாப் இருக்குது. அது ஆயினுமே பெங்களூர் தான். இல்லை பைக்கரா புரியல எனக்கு வந்து. இல்லை அந்த சைடு போனால எதுக்கு அப்படியே அந்த சைடு பண்ணான். ஐயோ, எங்கள் பைக்காரங்களுக்கெல்லாம் வரல எனக்கு. அங்கே நான் போய் அவனுக்கு கிரிச்சிட்டு போய் எப்படியோ இது பண்ணிட்டேன். என்னாச்சுன்னு தெரியல, ஸ்டேரிங் திரும்பாமல் இதாகிடுச்சு. ஏதோ பண்ணி திருப்பிட்டேன். நீங்கள் நிற்க வைக்கணும் சைடு வந்தேன். டக்குன்னு நான் க்ரூஸுக்கு போயிடுச்சு. நான் என்ன யூஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு ரியல் லைஃப்பில் இல்லை, இந்த கேமில் 21:25 அப்படின்னா 11:30. இப்போலாம் என்ன
ஆச்சு எனக்கு. டைம் பார்த்துன்னு எதிர்ச்சிட்டேன். சரி 11:30 டைம் ஆனால் கூட பாருங்க நம்ம இந்தியன்ஸ் இந்த அருந்தகம் சுற்றின்னு இருக்கானுங்க. இதுனா அது இப்படின்னு பார்க்கும். என்ன எழுதுவாங்க இன்விசிபிள் பேரியர் எங்கே பார்த்துருக்காங்க பாருங்க. யூத் என்னன்னு சொல்கிறாங்கல்ல, முன்னாடி போய் யூத் என்ன இருக்கணும்ல. யாரும் ஓகே சூப்பர். சூப்பர் போயிடுச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் என் பஸ்ஸுங்கெல்லாம், பிரச்சனையே இல்லை. கண்ட்ரோலெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியன் ரோட்ஸ் பற்றி எனக்கு தெரியாத கேஸ். எவ்வளோ கண்ட்ரோல் இல்லைனா கூட நான் ஓட்டிடலாம். இப்போ மட்டும் நான் பிரேக் போகாமல் பிரேக் திருப்பிந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஸ்டேரிங் திருப்பி போடுறலாம் மோசம் வருது. வீட்டை பாருங்க, நடு ரோட்ல எல்லாம் கத்தி வைக்கிறாங்க. யாரையும் உனக்கு இந்தியன்ஸ் அந்த பக்கம் இந்தியன்ஸ் அப்புறம் இந்தியன் சைடு போறீங்க. எங்களுக்கு சீக்கிரமாக பெங்களூர் கொடுத்துருப்பாங்க சார். பெங்களூரில் என் வீடெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களா, நான் பார்க்கணும். நல்லா ஃபுல் தூரம் ஓட்டணுமா இருக்க போகிற கைஸ். தள்ளி விட்டோம். ஏன்னா நம்ம காரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. செம்ம. ஐயோ என்னாச்சு இது? இன்விசிபிள் பேரியர்ஸ் எல்லாம் வைக்கிறானுங்க. ஃபுல் கோவம் வருது. ரோடு இதெல்லாம். ஓ மை காட், பஸ்ஸுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையே திருப்புறதுக்கு. ஏதோ ப்ரோ டிரைவர் திருப்பிட்டேன். வேறவங்க பற்றியெல்லாம் எனக்கு தெரில, எங்கன்னே தெரில. போயினே இருக்கும். பஸ் ஸ்டாப் ஆயிருந்தா ஒன்றிடுச்சா? பெங்களூருக்கு வந்துட்டுமா? என்ன ஹைதராபாத்தில் தான் இருக்கும். நான் பெங்களூர் வரைக்கும் சூஸ் பண்ணியிருந்தேன். 447 minutes. நான் ஹவர்ஸாக எடுத்தேன் நான் வீடியோ. யாருமே ஓகே கைஸ், ஓகே வெயிட் பண்ணுங்க கைஸ். வேணாம் நான் இல்லை நான் வேணாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் மேலும் போடுற வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பாய் பாய் பாய். Don't remind me, I will put the video tomorrow with car.